ச்சே, இந்த வண்டிக்கு எத்தனை தடவை தான் ரெடி பண்றதுன்னு தெரியல. சும்மா ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. வீட்டுக்கு வேற போகணும். லேட்டா போனா காட்டு கத்து கத்துவா. ஐயோ, என்ன பண்றது? சதீஷ் மாதிரியே இருக்கு. டேய் சதீஷ், சதீஷ் இங்க பாருடா. டேய் பஞ்சு, என்ன பண்றீங்க? டேய் சதீஷ், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஏன்பா கேக்குற? என்ன பொண்டாட்டிக்கு எனக்கும் ஒரே பிரச்சனை. வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன். என்னடா பண்றது? கல்யாணம் பண்ணிட்டா எல்லார் வீட்லயும் பிரச்சனைதான். என்ற வீட்டுல மட்டும் என்ன வாழுது? அங்கேயும் அப்படிதான் இருக்குது. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், நீ வீட்டு விட்டு வந்துட்ட, என்னால வர முடியலையே. நான் எங்கடா வீட்டை விட்டு வந்தேன்? என்னை வீட்டு விட்டு வெளியே போக சொல்லிட்டாடா. ஏய், சந்தோஷப்படுற விஷயத்துக்கு எதுக்குடா அழுகுற? அவ தொல்லையில இருந்து இனிமேலாவது நீ ஜாலியா இருக்கலாம்டா. போ, நல்ல ஹோட்டலா பார்த்து ரூம் போட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணு. நான் வேணா வந்து கம்பெனி தரவா? டேய் டேய் டேய், ஏன்டா? என் கையில காசு இருந்தா நான் ஏன்டா நடு ரோட்ல நிக்க போறேன்? இந்நேரம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூமை போட்டு ஜாலியா இருப்பேன். எல்லாம் அவ கொடுத்ததுதான். இப்ப எல்லாத்தையும் புடுங்கிட்டு என்னை மட்டும் ரோட்ல விட்டுட்டா. நீ வெத்து பேசா? டேய், அவளை மாதிரியே நீ கிண்டல் பண்ணன்னு வச்சுக்கோயோ. என்ன பண்ணு எனக்கு தெரியாது. நான் கிளம்புறேன். சரி சரி நில்லுடா. சரி, இப்ப எங்க போற? எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. நான் உன்னை ஃப்ரீயா இருக்கும்போது வந்து பாக்குறேன். டேய், எனக்கு எங்க போறதுன்னே தெரியலடா. பேசாம செத்து போயிடலாமான்னு தோணுது. செத்து போறியா? டேய், ஏன்டா இப்படி பண்ற? நான் எல்லாம் சாகணும்னா இந்நேரம் 100 டைம் செத்து இருந்திருக்கணும். வாழ்ந்துட்டு இருக்கிற பாரு மானங்கட்டு. அதே மாதிரி மானங்கட்டு வாழ்றதுக்கு வழிய பாரு. உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். நான் கிளம்புறேன். ஏய் மச்சான், உனக்கு நான் நிறைய உதவி பண்ணிருக்கேன்டா. எனக்காகடா உன் வீட்டுல ஒரு நாள் மட்டும் இடம் வாங்கி தரியா? நான் ஒரு நாள் தங்கிட்டு என் ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருந்து வரான்டா. அவன் கூட போய் பேசாம ஃபாரின்ல செட்டில் ஆயிருண்டா. ஏண்டா, என்னையும் உன் கூட வீட்டு விட்டு வெளியே வர சொல்றியா? உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போன வச்சுக்கோ, அதான் நடக்கும். டேய் மச்சான், ப்ளீஸ்டா, உனக்காக நான் எவ்வளவோ உதவி பண்ணிருக்கேன். எனக்காக இந்த ஒரு உதவி பண்ணுடா. ஒரே ஒரு நாள் மட்டும் போதும்டா. என்னடா நீ வேற தர்ம சங்கடப்படுத்துற? சரி சரி, வா சமாளிப்போ. ஆனா இது என்னடா ட்ரெஸ் கோமாளி மாதிரி இருக்க? அது ஏன்டா கேக்குற? என்ற கொண்டாட்டியே ஒரு ஃபேஷன் ஷோக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா. அந்த முகமூடியா எங்க மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு எனக்கு அவளுக்கு சண்டை வந்து என்னை வீட்டு விட்டு அனுப்பிட்டா. சரிடா, இந்த ட்ரெஸ்ஸும் ஒரு வகையில் நல்லா தான் இருக்குது. ஒன்று பண்ணலாம். நீ எங்க வீட்டில் வந்து ரோபோ மாதிரி நடி. என்ற கொண்டாட்டி அப்படின்னு நம்பிடுவா. ஏன்னா ஒரு பட்டிக்காடு. அவளை ஏமாத்தி ஒரு நாள் தங்கு. அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு வந்து நீ கிளம்பு. என்னது ரோபோவா? என்னடா சொல்ற? ஏய், எல்லாத்தையும் ஒரே டைம்ல சொல்ல முடியாதுடா. வா, கொஞ்சம் கொஞ்சமா ஐடியா பண்ணிக்கலாம். ஏய், நான் சொன்ன மாதிரி அப்படியே நடிச்சிருடா. ரோபோ மாதிரியே ஆக்டிங் பண்ணுடா. அப்புறம்லாம் அந்த மருதமலை முருகன் தாண்டா காப்பாதோன்னு. சரிடா, கூப்பிடுவோம் பொண்டாட்டிய. முப்பாத்தா, முப்பாத்தா, இங்க வந்து பாருடி. முப்பாத்தா, இது யாருன்னு தெரியுதா உனக்கு? யாருங்க மாமா? இவரை நான் பார்த்ததே இல்லையே. எதை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அடி, இது ரோபோ. எங்க ஆபீஸ்ல இத வச்சுதான் நாங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னத்தை டெவலப் பண்றோம்? என்ன இப்படி சொல்றான்? என்ன மாமா, ஒண்ணுமே புரியல. தமிழ்ல சொல்லுங்க. முப்பாத்தா, எங்க ஆபீஸ்ல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதைய வெளிநாட்டுக்கு விற்க போறாங்க. ஒரு நாளைக்கு நம் வீட்டுல வச்சு எப்படி பழகுதுன்னு பார்த்துட்டு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க. அதனால ஒரு நாளைக்கு பசங்க வச்சு விளையாடட்டும் தூக்கிட்டு வந்திருக்கிற. மாமா, பொய்யெல்லாம் சொல்லாதீங்களாக்கோ. பார்த்தா மனுஷ மாதிரி இருக்குது, ரோபோங்கறீங்க. ஏ, அது மனுஷன் இல்லடி, மனுஷன் மாதிரி. வீட்டுல எல்லா வேலையும் பாக்குமாக்கும். நீ ஏதாவது வேலை கூட சட்டுன்னு செஞ்சிரும். அட பாவி, என் பொண்டாட்டிக்கு வேலை செஞ்சு ஒரு வழி ஆயிட்டா சரி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன். இங்கேயுமாடா வீட்டு வேலை கொடுப்பீங்க? மாமா, இது வீட்டு வேலையில செய்யுமா? பரவாயில்லையே, கொஞ்சம் தள்ளுங்க. நல்லா இருக்குது. கிட்டக்க போகாதடி, கிட்டக்கல போகாத. அப்புறம் பெயிண்ட் கையோட வந்துடும், அவ்வளவுதான். மாமா, மனுஷ மாதிரியே இருக்குதுங்க. மனுஷ மாதிரியே பாக்குதுங்க. ஆமாண்டி, நீ ஏதாவது வீட்டு வேலையெல்லாம் கூடு. பசங்க வந்தாங்கன்னா விளையாட சொல்லு, நல்லா விளையாடும். அப்படிங்களா மாமா? சரிங்க மாமா, இனிமே நான் பாத்துக்கிறேன். என்ன இங்கே நின்னுட்டுக்கறீங்க? உள்ள கூட்டிட்டு போங்க. ரோபோ சார், வாங்க சார். ஏனுங்க மாமா, என்ன ரோபோ கீபோன்னு கூப்பிட்டு இருக்கீங்க? எந்த படத்துல வர்ற மாதிரி ரோபோக்கு ஒரு பேர் வைங்க. என்ன வேடி வைக்கலாம்? எங்க அப்பா பேர் கந்தசாமி வைக்கலாமா? கந்தசாமியா?
பேரே கேவலமா இருக்கே என்ற பேரு சதீஷ். அத சொல்லியே கூப்பிடலாம். முப்பாத்தா அதெல்லாம் மாடனா இல்லடி, சதீஷன் கூப்பிடலாமா? சதீஷா? இது என்ன வேறு பழைய காலத்து பேராட்டு இருக்குது, புதுசா ஏதாவது பேர் வைங்க மாமா. ஏய் சதீஷ்னா சாகசம் பண்றவன் அர்த்தம். பேர் போறத கரெக்டா இருக்கும்டி. சரி சரி வா உள்ள போடா. சதீஷே பின்னாடியே வா சரியா? எல்லாம் என் தலை எழுத்து. சதீஷே வீட்டுல நிறைய பாத்திரம் கிடக்குது, கழுவி வச்சுட்டு கோட்டையில அடிச்சிரு. அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த எந்திரன் படத்துல சிட்டி ரோபோ நிறைய சமைக்குமே, நீ சமைப்பியா? இல்ல மேடம், எனக்கு அது இன்னும் ப்ரோக்ராம் பண்ணல. ஆனா இது என்ன கருமத்தை, இதையே ப்ரோக்ராம் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ப்ரோக்ராமா? என்ன இந்த பொம்பளை இப்படி பேசுது? சரி சரி பரவாயில்ல, பாத்திரம் கழுவுறதுக்கு வீடு கூட்டுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்களா? ஏ முப்பாத்தா, எதுக்கு சதீஷ் இங்க கூட்டிட்டு வந்திருக்கிற? மாமா சதீஷ கூட்டிட்டு வந்தது வேலை நடக்கும், பாத்திரம் எப்படி கழுவணும் வீடு எப்ப துடைக்கணும்னு சொல்லணும்ல. அதெல்லாம் சதீஷ்க்கு நல்லாவே தெரியும்டி. அது என்னமோ ப்ரோக்ராம் நீங்க பண்ணாம வச்சிருக்கீங்களாமா, அதை முதல்ல பண்ணுங்க, சீக்கிரமா சமைக்கணும். ப்ரோக்ராமா? அப்படின்னா என்னடி? சார் அது ப்ரோக்ராம் இல்ல, ப்ரோக்ராம். பாத்தீங்களா மாமா எவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுதுன்னு. இதுல நல்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கீங்க, வீட்டு வேலைக்கு ப்ரோக்ராம் பண்ணாம வச்சிருக்கீங்க, முதல்ல அதை பண்ணுங்க. ஏ லூசு, அதெல்லாம் ஆபீஸ்ல தாண்டி பண்ணுவோனே, இங்க பண்ண முடியாது. அட என்னங்க மாமா, அது Dress எல்லாம் கழட்டி போட்டு அங்கங்க ஒயர் இருக்கும், எடுத்து எங்கேயா சொல்லுங்க. எந்திரன் படத்துல நாங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சாக்கும். விட்டா ஆபரேஷனே பண்ணிடுவாங்க போலயே. இங்க இருந்து தப்பிக்கணும். இந்த கருமம் முடிச்சா வீட்டுல உட்காந்து எல்லா படத்தையும் பாத்துற, எல்லா விஷயத்தையும் அக்கு வேற ஆணி வேற கத்து வச்சிருக்கா. என்னங்க புரியாது, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல Dress எல்லாம் கழட்டிட்டு அது சார்ஜ் போடுங்க. சார்ஜ் போடுறீங்களா? சார்ஜா? என்னடி சொல்ற? ஏனுங்க மாமா, நம்ம வீட்டுக்கு வந்தா தண்ணியோ சாப்பாடோ கொடுத்து உட்கார வைப்போம், இதுக்கு என்ன கொடுக்க முடியும்? சாப்பாடு கொடுக்க முடியாது, தண்ணியும் கொடுக்க முடியாது. அதுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் சார்ஜர் தானே, அதை போட்டுடுங்க. அப்புறம் அது இல்லாம நின்ற போகுது. இவன் மொண்டாட்டி பைத்தியகாரி, படிக்காதவன் சொன்னான். இவ தெளிவால பேசுறா. பார்த்தா இந்த இடத்த விட்டு நீ கொஞ்சம் நகுந்தனா நான் எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி பாத்திரம் கழுவு சொல்லிடுவேன். உனக்கு இப்ப என்ன பண்ணோன்னு? பாத்திரம் கழுவி வீடு துடைக்கணும் தானே, அதை பண்ண சொல்ற. நீ கிளம்புமா? என்னமோ மாமா, வாழ்க்கையிலேயே நீங்க பண்ண உருப்படியான ஒரு வேலை என்ன தெரியுமா? இதை கூட்டிட்டு வந்ததுதான். இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் சதீஷ் உனக்கு ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க, நீ என்ன பண்ற? சாப்பாடு வச்சு வத்த குழம்பு வச்சிரு, அப்புறம் அப்பளத்தை பொரிச்சிரு, புடலங்காய் இருக்கு கூட்டு வச்சிரு. அதுக்கப்புறம் ரசம் வேணாம் சொல்றேன், அது வைக்கணும் வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணாம் சரியா? பாத்திரம் கழுவி வீடெல்லாம் தொடச்சிட்டு மாப்பு போட்டுட்டு சரியா? மாமா பார்த்து ப்ரோக்ராம் பண்ணுங்க, நான் போய் கொஞ்ச நேரம் டிவி பாக்குறேன். இவன் வேற குருகுருன்னு பாக்குறானே. டேய் என்ன என்ன முன்னாடி வேலைக்காரன் நினைச்சிட்டு போறாளா? என்னை போய் வத்த குழம்பு வைக்க சொல்றா? டேய் சொல்லி வைடா அவகிட்ட, கொலகாரன மாறிடுவேனாக்கும். டேய் 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 ப்ளீஸ்டா, கோச்சுக்காதடா. ஏதோ உனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது வேலையை மட்டும் பார்த்து வைடா, இல்ல அவளை சமாளிக்கிறது கஷ்டம்டா. டேய் உன்னோட பொண்டாடி பட்டிக்காடுன்னு சொன்ன, எவ்வளவு விவரமா பேசிட்டு போகுது பாரு. ஏய் அவளை எதுலயுமே சேர்த்திக்க முடியாதுடா. இப்படித்தான் ஏதாவது ஒவ்வொரு டைமும் அறிவாளி மாதிரி பேசுவா. ஒரு பைலான கூட்டிட்டு வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்க்க சொல்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா? டே டே இந்த ஒரு டைம்டா. ஏனுங்க மாமா, வந்து இவட தலைக்கு உட்காருங்க, சதீஷ் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். பாத்தியாடா எவ்வளவு கொழுப்ப? நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா உட்காந்து டிவி பாக்குறதுக்கு நான் வீட்டு வேலை செய்யணுமாடா? பத்தாததுக்கு ஒன்றரை தண்ணி கூட தர மாட்டேங்கிறா. கேட்டா சார்ஜ் போடுன்னு சொல்றா. இவளையெல்லாம் வச்சுட்டு எப்படா நீ குடும்பம் நடத்துற? டேய் பாத்தியில என் கஷ்டத்தை பாருடா, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வேலை மட்டும் பாத்துருடா. நான் போயிட்டு வரேன், இல்லைன்னா அவன் சந்தேகப்படுவா. இவன் எனக்கு உதவி பண்ற மாதிரி கூட்டிட்டு வரல, இவன் நீ வீட்டு வேலை வாங்கணும்னே கூட்டிட்டு வந்துருக்கான். குயில பிடிச்சு கூண்டில அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில பிடிச்சு காலை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி ஆடுமையா, அது எப்படி பாடுமையா? ஓ சதீஷ் பாட்டு பாடுறியா? கொஞ்சம் நல்ல பாட்டத்தை பாடு, இது என்ன சோக பாட்டு? பாடணும், இன்னைக்கு பூரா பாட வச்சு என்னை சாவடிச்சிருவா. வீட்டு வேலையே பாப்போம். நம்மளே தான் சொல்றா.
பஞ்சு யோ பஞ்சு இங்க வாயா. யோ என்னையா சொல்லிட்டு இருக்கான் உன் பொண்டாடி? வீட்டுல தான் வேலை பார்க்கணும்னு பார்த்தோம்னா யோ மொத்த காலனிக்கு இந்த வேலையை பார்க்க வச்சிருவா போலயே. டே இருடா, எனக்கே நெஞ்செல்லாம் பதறுது. ஏக்கா அப்படியே உமா நெடுவாளி எல்லாத்துக்கிட்டே சொல்லிரு. மொத்த காலனியும் என்ற ரோபோவை வச்சு சுத்தம் பண்ணிடலாம். அப்புறம் நாளைக்கு ரோபோ போச்சுன்னா எல்லாரும் கவலைப்பட்டு உட்காந்துட்டு போகணுமாக்கும். ஐயோ நான் இல்ல. என்னது மொத்த காலனி சுத்தம் பண்ண போறாளா? நாம ஒரு பிளான் போட்டோம்னா இவ ஒரு பிளான் போடுறாளே. எப்பா பஞ்சு என்ன ஆளை விடு. நான் பேசாம ரோட்லனாலும் போய் தங்கிக்கிறேன். உன்ற வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். நான் கிளம்புறப்பா. வந்ததுக்கு வத்த குழம்பையும் பொரிச்சப்பழத்தையும் வச்சிருக்கேன். சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் கிளம்புறேன். ஏடே நில்டா, நீ போயிட்டினா அவன் என்ன ஏதுன்னு கேட்டு என்னை வீட்டு விட்டு அனுப்பிடுவாடா. யோ ஒன்றரை பொண்டாட்டியோட என்ற பொண்டாட்டி எவ்வளவோ மேலு. அவ காலில் போய் விழுந்த தங்க மாட்டேன் நீ வச்சு சாப்பாடு போடுவா. நீ என்னடானா இவ்வளவு கேவலப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிற? வாயா, என்ற வீட்டுல ஒரு நாள் என்ன 10 நாளைக்கு உனக்கு இடம் தர. கிளம்பி மரியாதையே வா. இப்ப நான் போறேன், பின்னாடியே வா. என்ற வீட்டு கதவே எப்பவுமே திறந்துருக்கும். நான் போயிட்டு வரேன். இண்டி நாசமா போறவளே, எல்லாரும் வீட்லயும் வேலை செய்ய வாடி. நான் ரோபோ கூட்டிட்டு வந்தேன். சதீஷ் செத்து போயிட்டான். இல்ல சதீஷ் ஓடி போயிட்டான். ஏண்டி படுபாவி, ரோபோன்னு கூட பார்க்காம அதுகிட்ட இத்தனை வேலை வாங்கினீங்கன்னா அது என்ன உன்ற புருஷனாடி? நீ சொல்ற வேச்செல்லாம் கேட்டு ஆடுறதுக்கு வீட்டு விட்டு கிளம்பிருச்சு. என்னமாமா சொல்றீங்க? ரோபோ வீட்டு விட்டு போகுமா? நீதான் எந்திரன் படம் பார்த்துட்டு எல்லாம் உனக்கு தெரியுமே. அந்த ரோபோ என்ன பண்ணுச்சு? கடைசில ஐஸ்வர்யா ராயை கடத்தி வச்சுட்டு ரஜினியை கொடுமைப்படுத்துச்சு. அதேதான். நீ ஐஸ்வர்யா ராய் இல்ல, அதான் உனக்கு கடத்த முடியாதுன்னு அது வீட்டு விட்டு ஓடிருச்சு. என்னமாமா இப்படி சொல்லிட்டீங்க? நான் அதை வச்சு காலனியவே சுத்தம் பண்ணிடலான்னு பார்த்தனே. ஏண்டி உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நான் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்த ரோபோவை நம்ம வீட்டுல வச்சு வேலை வாங்குறது இல்லாம ஊருக்கே வேலை பார்க்க சொல்லுவேன். அது காதுல கேட்டு சும்மா இருக்குமாடி? அது சிவனேன்னு மிஷினோட மிஷினா படுத்துக்கிறேன்னு கிளம்பிருச்சு. மாமா நிஜமாத்தான் சொல்றீங்களா இல்ல பொய் சொல்றீங்களா? நான் எது சொன்னாலும் உனக்கு பொய் சொல்ற மாதிரி தான் இருக்கும். நான் கிளம்புறேன். சரி மாமா, அந்த ரோபோ கிட்ட சொல்லுங்க இனிமே அப்படிலாம் வேலை வாங்க மாட்டேன். நம்ம வீட்டு வேலையை மட்டும் வந்து பார்க்க சொல்லுங்க. சரியா? மரியாதை கெட்டு போயிரு, பேசாம போயிரு. அதுவே வீட்டு விட்டு போயிடுச்சுன்னு கவலையில உட்காந்துட்டு இருக்கிற. இப்ப தேடி என் கம்பெனில ஒப்படைக்கலன்னா எனக்கு வேலை போயிடும். தள்ளு, வழிய விடு. எந்திரன் படம் பாத்தீல? ரஜினிய கடைசியில போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி என்னையா போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ரோபோவை கண்டுபிடிச்சு கம்பெனில ஒப்படைக்கணும். வழிய விடு. அப்புறம் ஒரு 500 ரூபா இருந்தா கூட. 500 ரூபா எதுக்கு மாமா? ரோபோவை காணும்ல, ஆட்டோ பிடிச்சி போய் தேட வேண்டாம். முத குடுறி. சரிங்க மாமா, ஜிபே வேணா பண்ணட்டுமா? இத உனக்கு கத்து வச்சிருக்கிற நல்லா ஜிபே பண்றதுக்கு. சீக்கிரமா பண்ணி விடு, கிளம்போடு. மாமா ரோபோக்கு இவ்ளோ கோபப்படுறாரு, வேலை எதுவும் போயிருமோ? யோ சதீஷே, எங்க இருக்கிற? சீக்கிரமா வா. என்ற ஒண்டாட்டிட்டு இருந்து 500 ரூபா ஆட்டை போட்டு வந்துருக்கிற. ஜாலியா போய் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்றோம். யோ நிஜமா தான் சொல்றியா இல்ல பொய் சொல்றியா? யோ வாயா, கஷ்டப்பட்டு என்ற வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிற. ஜாலியா சரக்கு அடிக்கலாம். சீக்கிரம் வா. அப்பாடா, ஒரு வழியா அவளை ஏமாத்தி 500 ரூபா வாங்குறதுக்குள்ள போதும் ஆகி போயிடுச்சு. சரி, இதை வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட வேண்டிதான்.